ஏண்டா சிம்பா, நம்ம டிடெக்டிவ் ஆபீஸ் ஓபன் பண்ணி 1 இயர் ஆகுது, ஒருத்தன் கூட வந்து கேஸே குடுக்கலையாடா? ஆமா, இவர் கொடுத்த உடனே கிழிச்சிருவாரு. டேய், உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். எனக்குள்ள பயங்கரமான டேலண்ட் ஒளிஞ்சு இருக்குடா. நான் தான் சென்னையோட ஜேம்ஸ் பாண்டுன்ட்டு எல்லாரும் கூடிய சீக்கிரம் சொல்லுவீங்க பாருங்க. ஐயோ, ரொம்ப மொக்க போடுறானே. டே அண்ணா, ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கே. வா, ஒரு வாக் போயிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். ஹலோ ஆண்டி, என்னாச்சு? எதுக்கு அழறீங்க? ஆண்டி, ஏதாச்சும் கோல்ட் செயின் காணுமா? இல்ல தம்பி. ஸ்கூட்டி காணுமா? இல்லப்பா. அப்போ என்னதான் காணாம போச்சு? எதுக்கு அழறீங்க சொல்லுங்க. என்னோட அழகான ஒயிட் பூ டிசைன் போட்ட ப்ளூ நைட்டி காணும்பா. என்னது, நைட்டியா காணுமா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாப்பா, என் ஹஸ்பண்ட் எனக்கு 10 வருஷம் முன்னாடி ஆசையா வாங்கி கொடுத்தாருப்பா. இப்போ அது காணாம போயிடுச்சு. கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க பெரிய டிடெக்டிவ்ஸ். உங்க நைட்டிய நாங்க கண்டுபிடிக்கிறோம். சரி ஆண்டி, நீங்க நைட்டிய ஷர்ட் மாதிரி கழட்டுவீங்களா இல்ல டிஷர்ட் மாதிரி கழட்டுவீங்களா? ஆமா, இவரு பெரிய சிங்கம் சூர்யா, அவங்க அப்படியே அனுஷ்கா நைட்டிய பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஆண்டி, நீங்க நைட்டிய காய போட்ட ஸ்பாட்ட காமிங்க. இங்கதான்ப்பா துவைச்சு காய போட்டேன். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள யாரோ திருடிட்டாங்கப்பா. ஏ சிம்பா, வா நம்ம மேல போய் ஃபுல் ஏரியாவை பார்க்கலாம். கண்டிப்பா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். என் டிடெக்டிவ் பிரெயின் என்ன சொல்லுதுன்னா, அந்த திருடன் கண்டிப்பா இந்த ஏரியாக்குள்ளதான் இருப்பான்னு சொல்லுது. இதே சிம்பா, அங்க பாருடா, ஒருத்தன் ஓடுறான். கண்டிப்பா அவன் தான் திருடனா இருப்பான். வா போய் பிடிக்கலாம். இப்போ பாரு என் டேலண்ட. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? மாட்னியா? உண்மையை சொல்லு, எதுக்கு அந்த ஆண்டியோட நைட்டியை திருடின? என்னது, நைட்டிய நான் திருட்டனா? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. அப்போ ஏன்டா நீ ஓடிட்டே இருந்த? இடியாப்பக்காரனை துரத்திட்டு போனோம் தல. டெய்லி மிஸ் ஆயிடுறான். இன்னைக்கு எப்படியாச்சும் புடிச்சிடலான்னு பார்த்தேன், இன்னைக்கும் மிஸ் ஆயிட்டான். என்னது, இடியாப்பமா? ச்சே, நம்ம கெஸ் மிஸ் ஆயிடுச்சே. டே சிம்பா, எனக்கு ஒண்ணு தோணுது. ஒருவேளை பயங்கரமா காத்தடிச்சு அந்த நைட்டி பக்கத்து வீட்டுல எங்கனா விழுந்து இருக்குமோ? தெரியல அண்ணா, எதுக்கும் நம்ம போய் செக் பண்ணி பாப்போம். ஆஹா, என்னடா பாக்கிறதுக்கே சந்திரமுகி படத்துல வர கோட்டை மாதிரி இருக்கு. சரி வா, நம்ம உள்ள போய் பாப்போம். டே சிம்பா, என்னடா எங்க தேடியும் ஒண்ணுமே கிடைக்கல. ஒருவேளை நம்ம தப்பான பிளேஸ்ல செக் பண்றோமோ? டே சிம்பா, இருடா, அங்க என்ன சத்தம் கேக்குது. ஒருவேளை நம்மள யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ? வா, நைஸா போய் என்னன்னு பாப்போம். ஹேய், இங்க பாருடா சிம்பா, அந்த நைட்டி. டே தம்பி, நீ தான் நைட்டியை திருடினதா? என்னது திருடனா? நான் பாட்டுன்னு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போ சடனா என் மேல இந்த துணி விழுந்துச்சு. சரி, துணி நல்லா சாஃப்டா இருக்கு அப்படின்னு கீழே போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்படியா? சரிப்பா, அது ஒரு ஆண்டியோட நைட்டி. அவங்க இதை காணோன்னு அழுதுனே இருக்காங்க. நீ இதை என்கிட்ட கொடு, உனக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான பெட்ஷீட் வாங்கி தரேன். நீ நல்லா போத்திட்டு தூங்கு. அட சரிங்க அண்ணா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. அந்த ஆண்டி அழவானான்னு சொல்லுங்க. ஆண்டி, இந்தாங்க உங்க நைட்டி. ஓ மை காட், தேங்க் யூ சோ மச் டா தம்பி. என்னோட ஃபேவரட் நைட்டி பா இது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்தாப்பா உனக்கு என்னோட அன்பளிப்பு. கத்தையா கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாங்க. இந்தாடா குட்டி, உனக்காக மட்டன் பிரியாணி. உங்களால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். டேய் சிம்பா, ஃபைனலா நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் கிடைச்சு நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம். இனிமே செம்மையா கேசஸ் எடுக்கிறோம், மாஸ் காட்டுறோம். சரி அண்ணா, நீ ஆபீஸ் போ. எனக்கு சின்ன ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். டேய், எங்கடா போற? அட, கக்கா போயிட்டு வரேன்டா, நீ போடா. டே பீட்ரு, எங்க அண்ணன் பாவண்டா, ஒரு கேஸ் கூட வரமாட்டேதுன்ட்டு ஃபீல் பண்றான். அவன் சோகமா இருக்கும் போது அவன் மூஞ்ச பார்க்க முடியல, கன்றாவியா இருக்குடா. நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்டா. ஏ பீட்ரு, கடைசியா நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எங்க அண்ணன் செம்ம ஹாப்பி, நானும் ஹாப்பி. நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி பிளான் பண்ணி மாசான கேஸ்ல மீட் பண்ணுவோம். என்ன மக்களே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.